வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னி நம்ம போகிற மூவி வந்து ஹோம் பவுண்ட் 2025 ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்மெண்ட் லாட்கேஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் பேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ரெண்டே கேரக்டர். ஒன்று வந்து ஷோயிப் அண்ட் இன்னொன்று வந்து சந்தன். அவங்க ரெண்டு பேருமே வந்து லைக் ஷோயிப் கூட லைக் ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. சந்தன்றவன் வந்து லைக் லோவர் மிடில் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவரோட பேரில் இந்த கேஸ்ட்டில் இதிலலாம் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்றதுக்காகவே போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேலைக்கு படித்து எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் எக்கனாமிக் வைஸ். ஸோ அதுக்காகவே வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து லைக் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். சந்தன் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அவர் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு, லைக் அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ சந்தன் வந்து காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவார். அந்த ஷோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து அவரோட ரிசல்ட் என்னவோ வராது. லைக் அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டில் வந்து அவரோட இது வராது. அண்ட் நம்ம சந்தனோட இது வந்ததுக்கப்புறம் லைக் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்ன்றது சொல்லுவாங்கள்ல, அது வந்து அவர் பாஸ் பண்ண மாட்டார். நம்ம சந்தன் பாஸ் பண்ணுறாரு. ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் காலேஜ் போவார். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீமில் வந்து இறங்கி உள்ளே போவார். அங்கே போனதுக்கப்புறம் அவரோட பேர் வச்சு அவருக்கு அங்கே ஒரு ஆபத்து ஒன்று நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல வேலைக்கு போவார். ஏன்னா அப்போன்னு பார்த்து சந்தனோட வீட்டில் வந்து அவங்க அம்மா ஏர்னிங் பர்சனாக இருப்பாங்க, லைக் அவங்க சிஸ்டர் ஏர்னிங் பர்சனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கும் வேலைக்கு போகும். வேலையை வந்து நிப்பாட்டுருவாங்க வேலையை விட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தன் வந்து அந்த ஊரை தாண்டி வெளியே போயிட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து வேலை செய்வாங்க. அங்கே ஷோயிபை கூப்பிட்டு போயிட்டு அங்கேயுமே வந்து வேலை பார்க்க வைப்பார். ஏன் அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோயிபோட அப்பாவுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு அவருக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து இந்த மெடிக்கலாக வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதுக்கு வந்து காசு சேர்க்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம சந்தன் கூடயே போயிடுவார். போயிட்டு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிற சமயத்தில் அப்போன்னு பார்த்து கோவிட் வருது. கோவிட் வந்ததுக்கப்புறம் அந்த இது போட ஆரம்பிக்கிறாங்க, லாக்டவுன் போட ஆரம்பிக்கிறாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் அந்த 21 days லாக்டவுன் இருக்குல்ல, அதை சர்வை பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நாக்கு தள்ளி போயிருது. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அங்கேருந்து எப்படியாவது வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிற அந்த சமயத்தில் போலீஸ் அடித்து துரத்திடுறாங்க. திரும்பி உள்ளே போகிறாங்க. திரும்பி இன்னொரு அட்டம் எடுக்கிறாங்க. ஒரு லாரியில் வந்து மக்கள் ஃபுல்லாக ஏறி நிற்கிறாங்க. அதில் வந்து ஏறி நம்ம ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரியில் யார் இரும்புறாங்களோ, எங்கே இரும்புறாங்களோ அதே இடத்துல அவங்க இறக்கி விட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு கொரோனா மேலே. ரொம்பவே பயம். இனிஷியல் ஸ்டேஜ் அது. அதுவும் நார்த் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், பாப்புலேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சந்தனுக்குமே வந்து இரும்பல் ஆரம்பிச்சிடும். அவருக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ரோக் மாதிரி எது ஒன்று வரும். லைக் வந்து அவர் ரொம்ப நேரம் வந்து குளிர்ச்சியாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தண்ணி தாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அது கோவிடா இல்லை வேறு ஏதாவதுன்றது அந்த சிம்டம்ஸ் தெரியாது. ஆனால் இரும்ப ஆரம்பிச்சோன்னா அவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்ருவாங்க அவங்களோட ஊருக்கு 400 கிலோமீட்டர் முன்னாடியே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அவங்க கடந்து ஊருக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அந்த போலீஸ் வேலை கிடச்சதா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஏன் அவ்வளோ பேசுகிறாங்க, லைக் வந்து இந்த எப்படி சொல்கிறது, நிறைய நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து நாமினேட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷனலி வந்து நல்லா கனெக்ட் ஆகும். இந்த படம் மோர் லைக் ரியல் லைஃபோட ரொம்பவே கனெக்ட் ஆகிறதுனாலே இந்த படம் வந்து வாழுது. லைக் இந்த இந்த மூவி வந்து ஒரு மூவியாக பார்த்துட்டு போக முடியாமல் இதுக்கு இந்த ஃபேஸில் நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு இந்த படம் கொண்டு போயிருக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த சந்தன் அண்ட் சோஹிபோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோட்டபிள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே வந்து நடுவில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று வரும், அதில் சண்டைகள் வரும். அதெல்லாம் தாண்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒன்று சேர மாதிரி அது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். உண்மையாகவே ஒரு நல்ல படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல எமோஷ்னல் ட்ராமா மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.